காலையில இருந்து ஒரு மாதிரியா பண்ணுகிறேன் கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவேன். என்னதான் இப்ப பிரச்சனை? எதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி பேசுற? எதுக்கு அப்படி பாத்துட்டு இருக்கோம்? நீங்க பாத்துட்டு போறீங்க வந்து தானே வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு நடந்த துரோகத்துக்கு நம்ம வந்து பழி வாங்க போகிறோம். எந்த இடத்துல நான் துரோகத்தை அனுப்பி வச்சேனோ அந்த இடத்துல இருந்து தான் இப்போ நான் வந்து ஓப்பனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே மக்களே, சருக்கு மேலே வந்துற போது ஸோ சருக்கு இன்னைக்கு நம்ம தரமாக சண்டைக்கு வாடா அப்படின்னு செய்ய போகிறோம். நிறைய பேர் சருக்கு கிட்ட வந்து ரிவெஞ்ச் கேட்டிருந்தீங்க. அந்த ரிவெஞ்ச் இன்னைக்கு நடக்குது. ஸோ அதான் வீடியோவில் பார்க்க போறீங்க. ஃபைட்டிங் பிராங்க் வித் அல்லு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, சருக்கும் லக்கியும் உள்ள ஸ்லீப்பிங் மோட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மார்னிங்கே சருக்கை வச்சு செய்யலாம்னு நினச்ச மக்கள், ஏன்னா ஒர்க் போகும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா மைண்டில் அதே ஓடிட்டே இருக்குமேன்னு சொல்லி மார்னிங் பாசமாக பேசி அமைச்சிட்டேன். இப்போ சருக்கு வந்து சாப்பிட்டுட்டு உள்ள லக்கி கூட இருக்கு. 1 hour ஆச்சு அவங்க தூங்க போய். ஸோ இப்போ நம்ம வம்பிலுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சருக்கை இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வச்சு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அகாராவுடைய கிராண்ட் பெட் வேக்யூம் கிளீனர் பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ரெகுலர் லைஃப்பில் நம்ம டெய்லிக்கும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம பெட் தான் மக்களே. பட் அதில் இருக்க குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல என்னதான் தட்டி உதறினாலும் போகாது. நம்மளோட பெட், சோஃபா, பிலோ எல்லாத்தையும் டீப் கிளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த அகாராவுடைய கிராண்ட் பெட் வேக்யூம் கிளீனர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரஷ்மி மக்களே, வேற லெவல்ல வீட்டை இது கிளீன் பண்ணி கொடுக்குது. இதுல சைக்ளோனிக் டெக்னாலஜி இருக்கு மக்களே. அது டஸ்ட் அண்ட் ஏரை நல்லா ஹை ஸ்பீட்ல சக் பண்ணுது. ஆல்சோ இட் கம்ஸ் வித் HEPA ஃபில்டர். இது நார்மல் ட்ரெடிஷனல் வேக்யூம் கிளீனரை விட டஸ்ட் அண்ட் பாக்டீரியாவை மினிமலா தான் ரிலீஸ் பண்ணுது. ஈஸி கிளீனிங்காக இதுல வைப்ரேஷன் ஃபங்க்ஷன் வித் ஒயிட் சக்ஷன் போர்ட் கொடுத்திருக்காங்க மக்களே. 15 மினிட்ஸ் நம்ம டீப் கிளீன் பண்ண அப்புறம் அதுவே ஆட்டோ ஷட் ஆஃப் ஆயிடும். இது ஒரு 2-in-1 வேக்யூம் கிளீனர் மக்களே. ட்ரை வேக்யூம்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் UV ஸ்டெரிலைசேஷனையும் பக்காவா பண்ணி கொடுக்குது. குட்டி குட்டி தூசை ட்ரை வேக்யூமிங் நல்லாவே கிளீன் பண்ணுது. இதுல இருக்க UV லைட் பாக்டீரியா அண்ட் வைரஸ் மேக்கிங் சர்ஃபேஸஸ் சூப்பர் கிளீன் பண்ணி கொடுக்குது. ஆஃப் கோர்ஸ் பெட் பக்ஸ், மைட்ஸ் எல்லாத்தையும் துரத்தி அடிக்குதுன்னே சொல்லலாம். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இந்த லென்த்தியான பவர் கார்டு தான் மக்களே. ஸோ ஈஸியா இருக்கு நமக்கு கிளீன் பண்ணும்போது. இதை யூஸ் பண்றதும் செம்ம ஈஸி. ஜஸ்ட் உங்க பெட் மேல வச்சுட்டு இதுல இருக்க ஆன் ஆஃப் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு வேணுங்கிற டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது அங்க இருக்கிற குட்டி குட்டி டஸ்ட்டை நல்லாவே சக் பண்ணி எடுத்துரும். சக் பண்ற டஸ்ட் எல்லாமே இதுல இருக்க டிட்டாச்சபிள் சிலிண்டரிக்கல் கலெக்ஷன் வெசல்ல இது கலெக்ட் பண்ணி மேல கொடுத்திருக்க இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த கலெக்ஷன் பின்ன நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணி உள்ள இருக்க டஸ்ட்டை கிளியர் பண்ணலாம் மக்களே. இதுல 400 வாட் பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்திருக்காங்க மக்களே, ஹை எஃபிஷியன்சிக்காக. சக்ஷன் பவர் ஆஃப் 12 kPa இருக்கு. இது ஸ்ட்ராங்கர் சக்ஷன் ஃபோர்ஸுமே கொடுக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம மேட்ரஸ், பிளாங்கெட், சோஃபா, பில்லோ அப்படின்னு எல்லாத்தையுமே சூப்பரா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இவங்க 1 year வாரண்டியுமே ப்ரொவைட் பண்றாங்க மக்களே. இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கும் கண்டிப்பா இது தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அல்லு 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 என்னடி என்னன்னா கூப்பிட்டியே? நான் எங்க கூப்பிட்டேன்? நீ தாண்டி இப்ப அல்லு அல்லுன்னு கத்தி கூப்பிட்ட. நான் கூப்பிடல. ஏய், சும்மா 7 10 இப்பதான் நீ கூப்பிட்டேன்னு தான் ஏஞ்சி வராங்க. நான் உட்காந்து கேமரா செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? ஒரு உருண்டை சும்மா தேவையில்லாத பண்ண தோலை உரிச்சுல. நான் யாரையும் கூப்பிடல, எனக்கு அது வேலையும் இல்ல. ஒரு உருண்டை நீ என்ன தெரியல, காலையில இருந்து ஒரு மாதிரியா பண்ணுகிறேன் கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவேன். மாதிரியா நான் மட்டும் தான் பண்றேன். ஏய், இப்ப எதுக்கு நீ என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வர? நான் எங்க சண்டைக்கு வரேன்? நான் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏய், ஒரு உருண்டை சும்மா லூஸ் மாதிரி பண்ணாத. நீ தானே கேமரா இன்ஸ்டால் பண்ணி வைக்க சொன்ன, டெமோ பார்த்து அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏய், இப்ப நீ கூப்பிட்டதானடி? இப்ப நீ கூப்பிட்டியா இல்லையா? நான் கூப்பிடல. மொபைல் நோண்டினே இருக்காதுன்றது. மொபைல் நோண்டா இந்த மாதிரிலாம் கேட்கும், கூப்பிடாததெல்லாம் கேட்கும். சும்மா பைத்திய மாதிரி வளராதடி. இப்ப நீ உண்மையா கூப்பிட்டியா இல்லையா? நான் கூப்பிடல. நீ இன்னொரு வாட்டி கூப்பிட்டா கூட வரமாட்டேன். ஒரு உருண்டை வா லக்கி, வா போய் படுக்கலாம். லக்கி இங்க பாரு, அம்மாக்கு கிஃப்ட் வந்திருக்கு பாரு. இங்க பாரு, அம்மாக்கு சர்ப்ரைஸ். யாருக்கு ட்ரெஸ் வந்திருக்கு? அப்பாக்கு இல்ல, அம்மாக்கு வந்திருக்கு. அம்மாக்கு புது ட்ரெஸ். எல்லாமே உங்க அப்பாக்கு தான் வரும். நமக்குலாம் ஆதான் பாக்கணும். நம்மலாம் எல்லாமே உங்க அப்பாக்கு தான் கிடைக்கும் இந்த உலகத்துல. ட்ரெஸ் சூப்பரா பாப்பா அம்மாக்கு. அல்லு அப்பாக்கு இல்ல, அம்மாக்கு தான் அம்மா ட்ரெஸ் இருக்கு. அல்லு கிடையாது, அம்மாக்கு.
ட்ரெஸ் நல்லா இருக்கா? ட்ரெஸ் அம்மாக்கு எல்லாமே உங்க அப்பாக்கு என்ன? நாங்கெல்லாம் எங்க போறது? கறி துணி தான் கட்டிட்டு சுத்தணும். நான் உன்னை பத்தி பேசவே இல்லை, லக்கி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பத்தி தான் லக்கி கிட்ட பேசிட்டு? லக்கி இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த கலர் இப்ப எதுக்கு அப்படி பாத்துட்டு இருக்கா உட்காந்து? ஏதோ பண்றியேன்னு பாக்குறேன். இப்ப நான் ட்ரெஸ் வாங்கினதும் உனக்கு பொறுக்கல. என்னடி நீ உனக்கு பார்க்க கூட கூடாதுன்றப்ப இப்ப ஆன்லைன்ல ஏன் ட்ரெஸ் வாங்கினேன்ற மாதிரி தான் உன்னுடைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் ட்ரெஸ் வாங்கினது உனக்கு பிடிக்கும். 200 ரூபாய் கொடுத்து நான் ட்ரெஸ் வாங்கினா உனக்கு பிடிக்காது. பைத்தியம் பேசாது. என்னன்னு கூட பார்க்க கூடாது. பார்க்காத. நான் புது ட்ரெஸ் போட்டு நீ ஏன் அப்படி பாக்குற? நான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு சுத்தணும், நீ மட்டும் புது ட்ரெஸ் போட்டு மினிக்கிட்டு திரியணும் அப்படியே ஊரெல்லாம். இந்த சைஸ்ல ஆமா, நான் ஒரு ட்ரெஸ் நான் ஒரு புது ட்ரெஸ் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். நீ இப்படியே பாத்துட்டு இருக்கனா? இப்ப என்ன எனக்கு ரிட்டர்ன் பண்ற வாசல ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த Dress வேணாம். பேசவே இல்ல. இங்க பாரு, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நீ அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த ரிட்டர்ன் போறதுல ஆப்ஷன் இருக்கா சொல்லுங்க. ரிட்டர்ன் போறேன். அது இந்த ரிட்டர்ன் போறதுல ஆப்ஷன் இருக்கா? எனக்கு தெரியும். இப்ப நான் ஆர்டர் பண்ணது உனக்கு பிடிக்கல. இப்ப நான் புது Dress வாங்குனது உனக்கு பிடிக்கல. அந்த Dressே 200 ரூபாய் தான். அது உனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். ஏய் வாய் மூடு. எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ பேசாத ஃபர்ஸ்ட். நீ பேசினாதான் எனக்கு காண்டாவே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நீ அப்படியே வச்சு பாத்துன்னு இருப்ப? கேமரால பார்த்தாதான் கலர் கரெக்டா இருக்கான்னு தெரியும். போடும் போது என்ன மாதிரி கலர் வருதுன்னு கேமரால பார்த்தாதான் தெரியும். இப்ப கண்ணு தெரியலன்னு சொல்ல வரியா? நீ எப்படின்னு சொல்ல? இப்ப நான் இப்ப வீடியோ வச்சு பாக்குறேன். இப்ப கண்ணு தெரியல. நான் என் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறேன். நீங்க நவுந்து போங்க, வெளில போங்க ஃபர்ஸ்ட். இந்த அம்மா வீடியோ எடுப்பாங்க வெளிய. நீ என்ன நீ வெளிய வீட்டை விட்டு வெளில போணும். அதுதானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நான் கூப்பிடவே இல்ல. கூப்பிட்டேன். யாரும் நான் அப்படி கூப்பிட்டு இருக்கேன் இந்த பிளாட்ல? கூப்பிட்டதால தான் வந்தேன். தேவலாத நான் கூப்பிடவே இல்ல. நான் ஏன் போய் நான் இந்த மாதிரி பைத்தியம் நான் பேசல. இந்த மாதிரி பைத்தியம் நான் கூப்பிட்டு இருக்கிறது. குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட சில பேருக்கு இந்த உலகத்துல இல்ல. ஆமாண்டி, குழந்தை கூட பெத்து வளர்த்துல இவ்வளவு பெருசா பெத்து வளர்த்து. ஏய் வாய் மூடு. நீ வாய் மூடு. நான் கூட பேசல. வாய் மூடு. எனக்கு கூட பேசுறது கால்ல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எரிச்சலா இருக்கு. மேல போலாம். நான் எல்லாம் வரல. போ. ஏய் நான் வரலன்ட்டேன். நான் மாடிக்கலாம் வரல. போ. நீ மட்டும் போ. ரொம்ப பண்ணாதீயா. நீ எதுக்கு மாடிக்கு போற? ஃபர்ஸ்ட் நீ ஏன் மாடிக்கு போக கூடாது? வீட்ல உட்காரு. மாடிக்கு போ. எப்பவே நம்ம ஈவினிங் போறது தானே. நான் வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. லக்கி அப்பா எங்க? இப்படி வந்துரு. வெயிலா இருக்கு பாரு. இப்படி வந்துரு. இங்க வா. அம்மாட்ட வா. அம்மா கை பூச்சி வா. இப்படி வா. நிழலுக்கு வா. என்னதுமா இது? டாக்டரா? டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஊசி பண்ணுவாங்களா? நீ அதனால தானே மேல வர சொன்ன. இப்ப வெயில்ல நாங்கெல்லாம் கருகி போனோம். நீ மட்டும் வெள்ளை வெள்ளையில இருக்கணும். வெயில்ல வந்த எல்லாருமே தாண்டி கறி. கரெக்டா இந்த டைமுக்கு மேல வர வைக்கிறது உன் பிளான் தானே? இப்போ நான் வெயில்ல வரக்கூடாதுன்றது தானே விஷயம். நீ கண்டிப்பா என்கிட்ட அடி வாங்கணும். தயவு செஞ்சு போனாலும் நான் வீடியோ எடுத்துறேன். தேவையில்லாத பண்ணுகிறேன். என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவேன். இப்ப நான் வீடியோ எடுக்க கூடாது அம்மா. அதானே உனக்கு பிரச்சனை? எனக்கு புரியல. ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் பிரச்சனை, வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை. என்னதான் பண்றது? இப்போ நீதான் இப்ப பிரச்சனைக்கு போற. நான் அப்பயே மேல வர வேணாம். நான் எவ்வளவு வெயில் அடிக்கும். நீ பிளான் பண்ணி வெயில் அடிக்கும் போது மேல வர வச்சிருக்கேங்க 2 பேரையும். இதுதான் உண்மை. புரியுதா? சும்மா இன்டென்ஷன்லாம் எதுவும் பண்ணல. அது இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நாள்ல இந்த அளவுக்கு வெயிலே இருந்தது. எனக்கு தெரியாது. உனக்கு என்னதான் இப்ப பிரச்சனை? எதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி பேசுறேன்? நான் என்ன பேசுறேன்? நான் எதுவும் பேசுறேன். தலைவலிக்கு. நீ வாய் மூடு. தலைவலி நிம்மதியா இருக்கும். வந்தா மேல வந்து கண்டிப்பா உனக்கு தூக்கி போட்டு மெரிச்சிருவேன். நான் ரொம்ப பொறுமையா சோதிக்கிறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே டாக்டர். என்ன ஆச்சு டாக்டர்? எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. எனக்கு வயிறு வலிக்குது டாக்டர். வயிற்று வந்தா வயிற்றுலேயே ஊசி விடுவீங்களா? ஓகே தேங்க்யூ டாக்டர். போறீங்களா? ஓகே மக்களே, நம்ம இப்போ கீழே வந்தாச்சு. எங்க போறோம்? பைக்கு போறோம். பைக்கு போன மகளே. லக்கிக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நம்ம இப்போ வந்து மூவிக்கு போறோம். வேலை இருக்கும்போதே சருக்கு வந்து வா நம்ம படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சிச்சு. சரி புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். சருக்கு வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கு. அதுக்குள்ள நானும் லக்கியும் உள்ள கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நாங்க 2 பேரும் வந்து கிளம்பியாச்சு. இந்த லக்கியை வச்சுன்னு பேசுறதே கஷ்டம் மக்களே. ஒட்டி கெட்டு போய் கோத்துட்டு. நம்ம வெளியே போயிட்டு நிலவரம் என்னன்னு பாக்கலாம். போறீங்க வந்து தான இருக்கேன்.
ஓகே மக்களே, நேத்துல இருந்து பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல மக்களே. வெளில செய்யலான்னு பார்த்தா சருக்கு உள்ள வந்துச்சு, உள்ள செய்யலான்னு பார்த்தா சருக்கு மாடிக்கு போயிடுச்சு, மாடியில போய் சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா மூவி போலான்னு சருக்கு கூட்டு போயிடுச்சு. மூவிலையும் சருக்கு அள வைக்க முடியல, பிகாஸ் பாப்கார்ன் வாங்கி கொடுத்து நம்மள ஆஃப் பண்ணிடுச்சு சருக்கு. சண்டைக்கு வாடாவோட கண்டினியூட்டி இப்போ இங்க நடக்க போது. வெளியே சருக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கு. சந்தேகம் வராம தான் சருக்கு நீர்ல இருந்து நான் கடுப்பேத்திட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்க கேமரா எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு சருக்க செய்ய என்னடியாச்சு? எதுக்கு நீ கத்துற? நீ தானே கத்துன. நான் எங்க கத்துனேன்? சொல்லிட்டு தானே படுக்க வந்தேன், படுத்துட்டு வரேன் கொஞ்ச நேரம்ட்டு. இப்ப நீ கத்தல. நான் எப்ப கத்துனேன்? அந்த மட்டும் ஏதோ ஒண்ணு கேட்டே இருக்கு போல. நோண்டி நோண்டி உனக்கு நான் கூப்பிடலனாலும் கூப்பிட்டேன்ற. நான் படுத்துட்டு இருக்கேன், வந்து ஏன் கத்துறன்னு கேக்குற பைத்தியம் மாதிரி. இங்க நம்ம ரெண்டு பேர் தான் அதுக்கு எதுக்கு இப்ப கத்துற? நான் எங்க கத்துனேன்? ஏய் பைத்தியக்கார நாயா, நீ தான் கத்தின இருக்க, நீ தான் கத்துற. என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவ. சும்மா சொரிஞ்சினே இருக்கிற, இந்த ஓங்கி கொட்ட மூளை எல்லாம் கலங்கிட்ட. நீ இப்பதான் சொன்னேன். சரியாக வருது லக்கி, சாரி. 10 நிமிஷம் குழந்தைய வச்சுக்கிறது உனக்கு சரிப்படாதா? இப்ப நான் எனக்கே உடம்பு இல்லைன்னு சொல்றேன். இப்ப நீ எதுக்குடி அழுவ? உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? எனக்கு துரோகம் பண்ற, அதான் எனக்கு பிரச்சனை. நான் என்னடி துரோகம் பண்ணேன்? துரோகம் ஏய் என்னடி? ஏய் பொறி உருண்ட தலை வலிக்குது ஒரே. அப்ப ஏன் நீ வயித்துல கை வச்ச? அது மாத்தி பண்ற பாரு, மறந்து போய். இப்படி நடிச்சா எப்படி தெரியும்? கேமரா அங்க இருந்து பாரு, அப்படி திருப்பி. நேத்துல இருந்து ஏன் இவ்வளவு பைத்தியம் மாரி பண்ணுதேன்னு நினைச்சேன். கடைசியில இதுக்குதான் வேலை பார்த்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அப்ப கூட சரி போனப்போ தான் நினைச்சேன், வந்தோடனே ஓகே இங்கதான் வேலை இருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு ஆச்சரியப்படலாம். நான் ஒரு சென்சாரை பக்கத்திலேயே வச்சிருக்கேன். எந்த 360 டிகிரில எங்க இருந்தாலும் லக்கி கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன இல்லதான் சக்சஸ் இல்லதான். இது ஒரு வீடியோன்னு உட்காந்து நீ மனக்கட்டு கஷ்டப்பட்டு போராடி உனக்குதான் ஃபைட் பண்ணவே தெரியல. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, டமால் டிமில் அடிச்சு. இந்த மாசம் நமக்கு சரியில்லை மகளே, நான் அடுத்த மாசத்துல இருந்து பிராங்க் பண்றேன். ஏய் நீ எந்த மாசம் பண்ணாலும் இப்படிதாண்டி பண்ணுவ. மக்களே நேத்துலாம் நீ நம்புன, நேத்துலாம் பிராங்க். நீ எதுக்கு சம்பந்தமே நம்ம இது பிராங்க் வீடியோ? துரோகத்துக்கு பழிக்கு என்ன துரோகம்? எனக்கு துரோகம் மக்களே, துரோகம் பண்ண மக்களே. மாடில விளையாட போய் தண்ணி ஊத்தி இருக்கான், அது துரோகம் இல்ல. ஏமாத்து துரோகம்னா வேற. ஆனா மூவில ஒழுங்கா தானே பிஹேவ் பண்ண. பாப்கார்ன் வேணும், சண்டை போட யார் வாங்கி தர்றது? பாப்கார்னுக்காக ஒரு தன்மானத்தை விட்டு குத்திட்டிய போய் ஒரு இந்த வீடியோ வராது. என்ன வராது? இந்த மாதிரி நீ ஏமாந்த வீடியோ தான் நீ வரும். மக்களே எனக்கு செம்ம வெறி வருது. நான் கண்டிப்பா நான் மக்களே மறக்காம அவுட் அக்கா பிரியா அக்கா கமெண்ட் பண்ணுங்க. மக்களே இந்த வீடியோ நீயே குடுக்குற வீடியோவா? மக்களே நான் நேத்து வந்து ஒழுங்கா பிளான் பண்ண, வெளிய பிளான் பண்ணா உள்ள வந்துடுறது, உள்ள பிளான் பண்ணா மாடிக்கு போயிடுது. அதுவே ஒழுங்கா பண்ண தெரியல. இந்த அம்மா வந்து நம்மள வந்து பிராங்க் பண்றாங்க. ஓகே மக்களே, நான் வேற வீடியோ மீட் பண்ற மக்களே. மன உளைச்சல் இந்த வீடியோல ஆயிட்டேன். பாய்.